அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா சூர்யா. நான் வந்து திருநெல்வேலியில் மொபிடெக் ஒயர்லெஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற ஆட்டோமேஷன் கம்பெனியில் ஏரியா மேனேஜராக இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில் நம்ம ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்த ஃபார்மில் இருக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எப்படி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அப்படின்னா, நம்மளோட ஆஃபீஸ் இவங்க ஃபார்முக்கு பக்கத்தில், அதாவது ஐஆர்டி பாலிடெக்னிக் காலேஜ் கிட்ட இருக்கிறனால டைரெக்டாக வந்து பார்த்தாங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட கேட்டது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 3 ஏக்கர் லேண்டு. ஸோ அதுக்கு ஆட்டோமேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபார்மை நேரில் வந்து பார்த்து சர்வே பண்ணி உங்களுக்கு பண்ணித்தரோம் சார் அப்படின்னு சொல்லி தான். ஸோ அவங்களோட ஃபார்முக்கு அப்பயே அவங்களுடைய வந்து பார்த்து சர்வே பண்ணி ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 ஆட்டோமேட்டிக் கேட் பால் வச்சு, ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தென்னை மட்டும்தான் கிராப்பாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு மட்டும் ஆட்டோமேஷன் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட பேசிக்ஸ் மாடல் வச்சு, ஸோ MS1+ Pro MIC Asian 10 அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம பண்ணி கொடுத்தது. ஸோ அவங்க அந்த 3 வால்வை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இடையில இன்டர்கிராப்பாக கொய்யா, அதுக்கப்புறம் மா இதெல்லாம் போடுறோம் அப்படின்னு ஐடியா சொன்னாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து மறுபடியும் அவங்களுக்கு ஒரு 2 வால் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு 2 வால் மட்டும் வச்சு கொடுத்து இப்போ அவங்க இன்டர்கிராப் இதில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட தோட்டத்துக்கும் உங்களுக்கு ஆட்டோமேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம ஃபார்ம் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம நேரில் வந்து நம்மளோட ஃபார்மை பார்த்து சர்வே பண்ணிட்டு எந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் ஃபார்மில் வச்சு நம்ம சஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நம்ம ஆஃபீஸுக்கும் வரலாம். இல்லை நீங்கள் நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டீங்கனாலும் நம்ம டைரெக்டாக ஃபார்மை நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேஷன் நம்ம பண்ணி கொடுப்போம். எங்களுடைய ஃபார்ம் வந்து கரெக்டாக திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 6 கிலோமீட்டர் கொங்கந்தம்பறை உள்ள இடத்துல வச்சுருக்கோம். கரெக்டாக ஒரு 3 ஏக்கர், சுமார் ஒரு 3.5 ஏக்கருக்காண்டி நாங்கள் எங்கள் ஃபார்மை உருவாக்கியிருக்கோம். எங்கள் ஃபார்மில் மேக்ஸிமம் என்னென்னா ஃபுல்லாக தென்னை தான். அது போக ஒரு 400 கொய்யாவும் வச்சுருக்கோம். சைடு பூரா நம்ம ஊடு பயிர் சொல்லிட்டு 400 கொய்யா வச்சுருக்கோம். அது போக வெண்டை, நம்ம வீட்டுக்கு குறுக்கியெல்லாம் வெண்டைலாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். அது போக வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம்னா கிரேப்ஸ் வச்சுருக்கோம். அது போட்டு இல்லாமல் அத்தி, அதாவது நம்ம வீட்டுக்காண்டி நம்ம பிள்ளைகளுக்காண்டி நம்ம என்ன அத்தி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இவ்வளோ வகையான செடிகள், இவ்வளோ வகையான மரங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் பார்த்ததுக்கு மெயினானது நம்ம மொபிடெக். இது இல்லைன்னா நம்ம கண் எதுவுமே இந்த மாதிரி பராமரிக்க முடியாது. இப்போ நம்ம தண்ணி பாய்க்கிறது ஈஸியாக நம்மளுடைய மொபைல்லேருந்து நம்ம ஆப் மூலமாக, அதாவது இந்த மாதிரி ஆப் மூலமாகவே இப்போ தண்ணி பாய்ச்சிடலாம். கரெக்டாக ஆன் ஷார்ட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா, வால்வு எல்லாமே செட் பண்ணியாச்சுன்னா நம்ம கிளீனாக தண்ணி வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு போகுது, எது பண்ணுது, நம்ம அதுவே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். எத்தனை இது செடிக்கு தண்ணி போகுது என்ன ஏதுன்னு போட்டு நம்ம மோட்டர் இன்னும் ஆன் பண்ணி விட்டாச்சு. ஆன் பண்ணி விட்டோன்னா கரெக்டாக அந்த வால்வு வந்து சர்க்குலராக தண்ணி நீட்டாக பாஞ்சி எல்லா தென்னைக்கும் போய் பாஞ்சிட்டு இருக்கும். அதனால நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கை கொடுக்கறது வந்து இந்த மொபிடெக்கில் உள்ள இந்த ப்ரொசீஜர் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக கை கொடுக்கும். அதாவது இப்போ எதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரிப்புலேஷன் லைன் போட்டிருக்கோம்னா, இன்றைக்கி நம்ம ஆட்கள் கிடைக்க மாட்டேங்காங்க. தண்ணி பாய்க்கிறதுக்கோ மற்ற களை வெட்டதுக்கோ எதுக்குமே ஆள் கிடைக்க மாட்டேங்காங்க. நம்ம அந்த ஆட்களை தேடி போனாலும் ஒரு நாள் வந்தாலும் மறுநாள் வர மாட்டேங்காங்க. அதனாலுமே எல்லாமே ஃபோன் ஆப் மூலமாகவே எல்லாமே செட்டாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். அதனால சுமார் எனக்கு வந்து இப்போ ஆட்கள் வச்சு நான் வேலை பார்த்தோன்னா மாதம் 25,000 கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் எல்லாமே ஃபோன் ஆப் மூலமாக பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த ஆள் கூலி மிச்சமாக இருக்கிறதுனால எனக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ என்னென்னா, நம்மளுக்கு மேனுவல் வால் வச்சா தண்ணி வந்து ரொம்ப போயிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து கரெக்டான தண்ணி பிரச்சனை விட முடியாது. அதனால மொபிடெக்ல வந்து கரெக்டாக அந்த சொட்டு நீர் தண்ணி வர்றதுனால நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. நான் அதெல்லாம் கரெக்டாக அந்தந்த மூட்டுக்கு மட்டும் கரெக்டான தண்ணி ஒரு 5 நிமிஷம் போட்டாச்சுன்னா கரெக்டாக இங்கே 75 கண்ணுக்கு நீட்டாக தண்ணி அந்த ஒரு மூட்டில் போகும். அதே நம்ம மேனுவல் வால்வு வச்சு நம்ம பாய்ச்சிட்டே இருந்தோம்னா தண்ணி அதிகமாக செலவாகி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. தண்ணி நம்மளுக்கு சேவிங்காக இருக்கும், இதாக இருக்கும். இப்போ நிறைய தண்ணி செலவழிஞ்சிட்டுன்னா அடுத்த நேரம் நாளைக்கு வந்து நம்ம அந்த போர்லேருந்து அடுத்தடுத்து தண்ணி நம்ம எடுக்க முடியாது. இதுன்னா அப்படி எதுவும் பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக சொட்டு நீரில் வரும். கரெக்டாக ஒவ்வொரு மூட்லையாக கரெக்டாக பக்காவாக பாயும். நம்மளுக்கு மிஞ்சி போனால் இந்த லைனு போயிடுச்சுன்னா ஒரு 100 லிட்டர் தண்ணி தான் நம்மளுக்கு சொட்டு நீரில் போகுதுன்னா, நம்ம மேனுவலில் பாய்ச்சாச்சுன்னா ஒரு 300 லிட்டரு தண்ணி, எக்ஸ்ட்ரா 200 லிட்டர் தண்ணி தான் இதாகிட்டு இருக்கும். அதனால நம்ம மொபிடெக் ஆப்லேருந்து போட்டு கொடுத்தனால இப்போ எங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது.
இப்போ நம்மளுக்கு இந்த தண்ணி பாய்ச்சலாம் இருக்கனால இப்போ நாங்கள் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பிஸ்னஸ்னா வெளியே போயிடுவோம். வெளியேனா சென்னை, மும்பை, குஜராத் அப்படி போகிறனால ஃபுல்லாகவே தண்ணி பாய்க்கிறதுக்கு நம்மளுக்கு சிரமமாக இருக்கனால தான் இந்த மாதிரி ஆப்லாம் பண்ணி நம்ம இந்த மாதிரிலாம் தண்ணி பாய்க்கிறக்காண்டி வசதி பண்ணி வச்சுருக்கோம். அதனால ஈஸியாக நம்மளுக்கு தண்ணி பாய்க்கிறக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இதை மாதிரி ஆப்ஷனை அமைச்சுன்னா உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் பாம்பேல இருந்தாலுமே இங்கே உள்ள ஆப்ஷன் பூரா நீங்கள் பார்த்துக்கலாம். அங்கே வச்சு செல்லுலே டேர்ன் ஓவர் பண்ணி விட்டுறலாம். தண்ணி மாற்றுறது, வால்வு திருப்புறது எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம்.